GK 360 from DAF IS Academy. நம்ம இன்னைக்கு February 24 ஓட current affairs தான் வந்து பார்க்க போறோம். சோ ரெகுலரா current affairs ஸ்டார்ட் பண்ணிடலாமா? So who is the first Indian Prime Minister to address the Israeli Knesset plenum அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேலி நெசட் plenumனா ஒரு 120 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஒரு அசம்பிளி இருக்கு, ஒரு ஹவுசஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி வந்துட்டு இதுல ஒரு ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணி அதை கொண்டு வரதுக்கான ஒரு அந்த ஒரு அசம்பிளி தான் அவங்களுடைய அந்த இஸ்ரேலோட அசம்பிளி பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இதுதான். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா வந்து இந்த நெசட் plenum அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, இப்ப யார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்றாரு, இந்த ஒரு plenumல அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளோட இந்தியால இருந்து நம்ம நரேந்திர மோடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பண்றாரு. Who is the first Indian prime minister to address the Israeli Knesset plenum அப்படின்னு क्वेश्चन கேட்டா நமக்கு என்ன ஆன்சர் பண்ணோம்? நரேந்திர மோடி. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். PM Modi is set to become the first Indian prime minister to address the Israel Knesset plenum during his 2-day visit to Israel beginning February 25. சரியா? February 25 இப்ப 2-day visit வந்து நம்மளுடைய மோடி வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. சோ அப்ப போன இடத்துல இப்ப வந்து அந்த plenum வந்து நெசட் plenum வந்து அவரை அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா முதல் ஒரு இந்தியால இருந்து போய் ஃபர்ஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த அசம்பிளி ஹவுஸ்ல வந்து பேசுறாரு அப்படின்னா வந்து இதான் முதல் முறை. சோ யார் அது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பண்ணிருக்காரு. ஓகேவா? Since 2017 now this is the second time visit and underscores the growing strategic partnership between the two nations. Since 2017 அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து செகண்ட் டைம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இஸ்ரேல விசிட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் தி டூ நேஷன்ஸ். எப்போதுமே நம்ம பிட்வீன் தி டூ நேஷன்ஸ் வந்து பைலாட்ரலா நம்ம வந்து ட்ரேடா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இல்ல டெக்னாலஜி வைஸா இருக்கட்டும், இப்போ வந்துட்டு ஏஐயா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து ஒரு டிஃபென்ஸ் பர்பஸா இருக்கட்டும் ஒர்க் பண்றதுக்கு நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு, எல்லாமே சேர்ந்துதான் இது போயிட்டு இருக்கு. சோ நம்மளுக்கு யாரு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ்ல நம்ம வந்துட்டு நம்மளுடைய இத வந்து நம்மளோட பைலாட்ரல் கோஆபரேஷனை நம்ம வச்சுட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இஸ்ரேலோட நம்ம வந்து 1992ல இருந்தே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு பைலாட்ரல் கோஆபரேஷனை ஆஃப்டர் டு தட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரீசனா 2017ல வந்து நம்மளுடைய பிஎம் அங்க விசிட் போனாரு. ஆஃப்டர் டு தட் வந்துட்டு இப்ப February 25th 2026 போயிருக்காரு. 2-day விசிட்டா போயிருக்காரு. அங்க போய் அந்த plenum அந்த ஹவுஸ்ல வந்துட்டு இவர் வந்து அட்ரஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கணும். ஓகேவா? சரி, next the address will be delivered during a special session at the Senate in Jerusalemல கொடுத்திருக்காரு. in the presence of the Benjamin Netanyahu and President Isaac Herzog. Isaac Herzog தான் வந்துட்டு Prime Minister of Israel and Benjamin Netanyahu தான் வந்து Prime Minister of Israel அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். in the presence of the he gave address அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பாண்டிங் இட்ஸ் குளோபல் ரைஸ் அண்ட் நவ் டு வெஸ்ட் ஏஷியா ஆல்சோ. சோ இது வந்து வெஸ்ட் ஏஷியால இருக்கு, வெஸ்ட் ஏஷியா வரைக்கும் இந்தியா இட்ஸ் எக்ஸ்பாண்டிங் இட்ஸ் குளோபல் ரைஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ எல்லா சைடுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆல்சோ வெஸ்ட் ஏஷியாவையும் நோக்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பார்க்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் bilateral discussions on the sector and its established full diplomatic relations in 1992. சொன்ன மாதிரி 1992ல இருந்தே வந்துட்டு இஸ்ரேல் பாத்தீங்கன்னா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ வந்து ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ல இஸ்ரேலோட இந்தியா வந்து 1992ல இருந்தே இருக்கு. சோ வந்துட்டு இப்ப ரீசெண்டா இப்ப வந்துட்டு போனதுலயும் இப்பயும் வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ என்னென்ன வந்துட்டு புதுசா என்னென்ன வந்துட்டு இருக்கிற டெக்னாலஜி வைஸோ இல்ல அக்ரிகல்ச்சரோ இல்ல வந்து வாட்டர் இன்டென்சிவான கிராப்ஸ் எதுவா இருந்தாலும் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கிளைமேட் இது வீக்ல நம்ம செலிப்ரேட் பண்ணோம். சோ இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஒரு பைலேட்ரலா அதுல என்னென்ன இன்னும் நல்லா வந்துட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தினா ஒரு தாட் ப்ராசஸ் தான் இந்த எல்லா விதமான மீட்டிங். ஓகேவா? சரி, அதான் நம்ம பார்த்தாச்சு. சோ செகண்ட் क्वेश्चन வந்து who is hosting the World Ocean Science Congress 2026? வேர்ல்டு ஓஷன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும் போதே இது நல்லாவே தெரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஓஷனோகிராஃபிய சார்ந்த ஒரு ப்ளூ எக்கானமி மேரிடைமை சார்ந்த ஒரு விதமான ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. சோ இந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு ஓஷனோகிராஃபிய இந்த 2026ல யார் நடத்த போறா அப்படின்னா கோவா நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறோம். ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா கோவா இஸ் ஹோஸ்டிங் தி 4th edition of the World Ocean Science Congress 2026, bringing together scientists, policy makers, communities at the National Institute of Oceanography in Panaji. சரியா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி இன் பனாஜி அப்படின்னு சொல்லிட்டு பனாஜில பாத்தீங்கன்னா வந்து பனாஜி தான் வந்து கோவாவோட கேபிட்டல். ஓகே, நமக்கு எல்லாருமே தெரியும். அங்க வந்து 4th edition ஆஃப் ஓஷன் சயின்ஸ் காங்கிரஸ் நடக்குது. இதுல யார் யாரெல்லாம் வராங்க? சயின்டிஸ்ட், பாலிசி மேக்கர், கம்யூனிட்டிஸ் அட் தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி பனாஜிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோஸ்ட் லைன் ஓவர் இந்தியா ஃபுல்லா கவர் பண்றது எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்க்ளூடிங் தி ஐலாண்ட் எல்லாமே சேர்த்து 7500 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கோஸ்ட் லைன் ஃபுல்லா ஓகேவா? ஃபுல்லா கவர் ஆகுது. சோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா வந்து 75% earth surface is covered by the water and 25% of about வந்து India's population lives in the coastal region அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகேவா? சோ earth surfaceல வந்து 75% வந்து கவர் வந்து வாட்டர் மூலமா வந்து கவர் ஆயிருக்கு. நம்ம எர்த்த பார்த்தா 75% வாட்டரால கவர் ஆயிருக்கு. கோஸ்டல் ஏரியாஸ் வந்துட்டு டோட்டலா பாத்தீங்கன்னா 25% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியா கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ டோட்டலா ஃபர்ஸ்ட் கோஸ்டல் லைன் எவ்வளவு இருக்கு? 7500 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈவென்ட் ரன்ஸ் அன்டில் வந்து இந்த ஓஷன் சயின்ஸ் ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா February 26 வரைக்கும் நடக்கும்னு பாக்குறோம். அண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் தி ஓஷன் ஹெல்த், climate resilience and sustainable blue economy pathways. ப்ளூ எக்கானமி நம்மளுக்கு தெரியும், வந்து மெரைன் சார்ந்து எடுக்கக்கூடிய எல்லா கிரியேச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் வந்து ப்ளூ எக்கானமி. சோ ப்ளூ எக்கானமி நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு, கிளைமேட் ரெசிலியன்ஸ் நல்லா கொண்டு வரதுக்கு, அண்ட் சஸ்டைனபிள் ப்ளூ எக்கானமி ஓஷனோட ஹெல்த்தை பாதுகாத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஐடியாஸ ஒரு இனோவேஷனா கொண்டு வரதுக்கான ஒரு பிளேஸா தான் இந்த கான்ஃபரன்ஸ் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் 193 கிலோமீட்டர் கோவாஸ் எக்கானமி இஸ் க்ளோஸ்லி டைட் டு சீ த்ரூ தி ஃபிஷரிஸ், டூரிசம் அண்ட் மேரிடைம் ட்ரேட். ஓகேவா? கோவாவோட எக்கானமியே மெயினா வந்துட்டு எதுல ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ், டூரிசம் அண்ட் மேரிடைம் ட்ரேட்ல தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 193 கிலோமீட்டர் கோவாஸ் எக்கானமி கோஸ்ட் லைன், அவங்களுடைய கோஸ்ட் லைன் அதுதான் 193 கிலோமீட்டர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதெல்லாம் யார் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ஆர்கனைஸ்டு பை NIO நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி பண்றாங்க. அப்புறம் நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும், அண்ட் ஆல்சோ கோவா யூனிவர்சிட்டி, இவங்க எல்லாமே சேர்ந்துதான் இந்த வேர்ல்டு ஓஷன் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏர்லியர் எடிஷன்லாம் எங்க நடந்துச்சுன்னா வந்து கொச்சியில நடந்திருக்கு, சென்னையில நடந்திருக்கு, விசாகப்பட்டினம்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எங்க கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம் இந்த இடத்துல எல்லாம் ஏர்லியர் எடிஷன் நடந்திருக்கு. இப்ப கோவால நடந்திருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி பனாஜி கோவால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்கா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி, நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் அண்ட் கோவா யூனிவர்சிட்டி இவங்க எல்லாம் நடத்திருக்காங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் who is the prime minister of the Netherlands? So Netherlands உடைய prime minister இப்ப யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ராப் ஜெட்டன். ராப் ஜெட்டன் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நெதர்லாந்துடைய பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. சோ ஃப்ரம் தி ஒரு மைனாரிட்டி பார்ட்டியா வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ ஃப்ரம் தி பார்லிமெண்ட் நெதர்லாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஜாப் பிரிட்டன் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. ஒரு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வித் எப்படி சொல்றது, ஒரு மைனாரிட்டி பார்ட்டில இருந்து ஒரு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் 38 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சரியா? இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அந்த பொசிஷன் வந்துட்டாரு. சோ தி நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி நெதர்லாண்ட்ஸ் வந்து ஜாப் பிரிட்டன் ஃப்ரம் தி மைனாரிட்டி பார்ட்டி டு பிகம் தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மைனாரிட்டி பார்ட்டினா ஒண்ணும் கிடையாது. சோ பெரும் அளவுல வந்து ஓட்ல சேகரிச்சு வின் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுமே ஸ்கேட்டர்டா ஜெயிச்சு எல்லா விதமான கட்சிகளும் சேர்ந்து இந்த மைனாரிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு
இவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. சோ இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. அவங்களுடைய நாட்டு அரசர் வந்துட்டு கிங் பாத்தீங்கன்னா வந்துட்டு இவருக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் அந்த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். There are totally how many transgender voters in Tamil Nadu? Totally எத்தனை transgender voters இருக்காங்கன்னா 7617 transgender voters வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு SIR வந்துட்டு இப்ப வந்துச்சு. ஸோ அதோட இப்ப ஃபுல்லா வந்து கடைசி ரிப்போர்ட் வந்துட்டு வந்துடுச்சு. சரியா? ஃபைனல் ரிப்போர்ட். சோ அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இன் தமிழ்நாடு டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 7670 இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஃபைனல் எலக்டோரல் ரோல் வந்துட்டு தமிழ்நாடுல இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு SIR வந்துட்டு நவம்பர் 4, 2025. இப்ப இந்த SIR அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து 2002 to 2004 அந்த டைம்ல பிட்வீன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆஃப்டர் 2021 to 24 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த SIR இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம ஒரு நவம்பர் 4, 2025 இருந்து பிப்ரவரி 7, 2026ல ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம வெளியிட்டோம். சோ ஆஃப்டர் டு தட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபைனல் எலக்டோரல் ரோல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த எத்தனை பேர் நீக்கிருக்காங்க, எத்தனை பேர் முன்னாடி இருந்தாங்க, அதை பத்தின எல்லா டீடைலும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து 74 lakh voters வந்து ஆட் ஆயிருக்கு ஸ்டேட்டட் பை தி தமிழ்நாடு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ என்னன்னா டோட்டல் voters எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,67,7,380. ஓகேவா? சோ அதான் வந்து டோட்டல் voters அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்துட்டு ஃபைனல் இது வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,67,7,380. ஓகேவா? நெக்ஸ்ட் டோட்டல் ஓட் இது. இப்ப மென் மட்டும் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,77,38,925 வந்து மென் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உமன் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2,89,60,838 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகேவா? டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 7,617 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் voters வந்து எந்த ஏரியால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து சோழிங்கநல்லூர்ல இருக்காங்க 5,39,991. லோவஸ்ட் நம்பர் ஆஃப் voters வந்து ஹார்பரோட சேர்ந்த அந்த பகுதிகளில் இருக்கு. சோ 1,16,896 voters. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் voters இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறவங்க வந்துட்டு 12.51 lakhs இருக்காங்க. டோட்டல் போலிங் ஸ்டேஷன்ஸ் எவ்வளவு இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 75,032 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் previously total voters before division அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து 6,41,14,587 இருக்கு. போன இதை விட 11% வந்துட்டு டிக்ரீஸ் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? சோ டோட்டல் voters வந்துட்டு ரிவிஷன் படி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து 6,41,14,587 இருந்துச்சு. இப்ப அதுல வந்து 11% டிக்ரீஸ் ஆகி இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கணும். ஓகேவா? சரி, next, who is the union minister for the ports, shipping and waterways? ஓகேவா? சரி, ஸ்போர்ட்ஸ் சொன்னா டோட்டல் டிபார்ட்மெண்ட் மாதிரி. சோ ஸ்போர்ட்ஸ்ல போர்ட்ஸ். ஓகே, போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்பானந்தா சோனோவால். சரி, என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் சர்பானந்தா சோனோவால் inaugurated projects. சோ ப்ராஜெக்ட்டோட வொர்த் என்னன்னா 1,500 crore launched by வந்து லான்ச் ஆனது வந்து VOC போர்ட். சோ VOC போர்ட் தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த இதுக்கான அந்த போர்ட்டை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு இதுதான் இனிஷியேஷனா எடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. சோ என்ன ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் வந்து வொர்த் வந்து 1,500 crores வந்து இருக்கு. அண்ட் எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணி அட்
வந்து விஓசி போர்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 30,000 crore வந்து ஷிப் பில்டிங் யார்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கப்பல் கட்டும் தளமுக்கு வந்துட்டு 30,000 crore அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஷிப் பில்டிங் போர்ட்டாவும் இது மாறும் அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்போதுமே கிரீன் ஷிப் பில்டிங் போர்ட்னா என்ன, ஒரு கிரீன் இது கிரீன் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து என்னது, அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு இந்த கார்பன் எமிஷன்ஸ்லாம் இல்லாம, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஃபைடு, அப்புறம் வந்து எல்என்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேசஸ், எல்பிஜி கேஸ், இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஹைட்ரோஜன் செல் யூஸ் பண்றது, இந்த மாதிரி வந்துட்டு இன்ஜின்ஸே வந்துட்டு இந்த ஃபியூயல் யூஸ் பண்ற கிரீன் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்றது. ஸோ எதுவுமே எமிஷன்ஸை வந்துட்டு கட்டுப்படுத்துற மாதிரி செயல்படுத்தக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கிரீன் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப இது ஒரு கிரீன் ஷிப் பில்டிங் போர்ட்டாகவும், இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஷிப் பில்டிங் போர்ட்டாகவும் இதுதான் வரும். அண்ட் ஆல்சோ ஒரு ஒர்க் ஆகிற வயசுல இது ஒரு கிரீன் போர்ட்டாகவும் இது இருக்குது அப்படிங்கறத நம்ம இங்க பார்ப்போம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் விஓசி மேரிடைம் ஹெரிடேஜ் மியூசியம் ஒன்று உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு மெரைன் அண்ட் கோஸ்டல் டூரிசம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்த் வந்துட்டு 12 crore. ஸோ 12 crore பாத்தீங்கன்னா மெரைன் அண்ட் கோஸ்டல் டூரிசம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டும் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஸோ விஓசி மேரிடைம் ஹெரிடேஜ் மியூசியம் ஒன்று வருது, கோஸ்டல் டூரிசம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து அது மூலியமா வந்து எல்லா கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் மெரைன் ஏரியாஸ்ல வந்துட்டு டூரிசம் டெவலப் பண்றதுக்கு வந்து 12 crores இன்வெஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 வந்து ஷிப் பில்டிங்காக மட்டுமே, அந்த கப்பல் கட்டும் தளத்துக்காக 30,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து விஓசி போர்ட்ல வந்து 1,500 crores வந்துட்டு எல்லாமே இந்த கிரீனா கொண்டு வரதுக்கான எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் how much is required to rebuild the Ukraine estimated by the World Bank? சரி, இப்போ உக்ரைனும் ரஷ்யாவுக்குமான வார் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. ஆஃப்டர் 4 years கம்ப்ளீஷன் இப்போ வந்து 5th year ஆகும் வந்துட்டு வார் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ வந்து செலன்ஸ்கியும் வந்துட்டு நிறுத்த மாட்டாரு, புத்தின் ஆல்சோ வந்துட்டு நிறுத்த மாட்டாரு. ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவோ வந்து அமெரிக்காவும் இடைப்பட்டாங்க, நிறைய இது பண்ணாலும் ஒன்னும் வந்து வேலைக்கு ஆகல, போய்கிட்டே இருக்கு வார். அது மூலியமா லாஸ் தான் ஃபார் தி உக்ரைனுக்கு, பயங்கரமான லாஸ். அந்த 20% இப்போ வந்து ரஷ்யா வந்து அங்க இருக்க ஏரியாவை கைப்பற்றிட்டாங்க, உக்ரைனோட ஏரியா வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அது ரிலேட்டடா பார்க்கலாம். இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, உக்ரைன்ல இவ்வளவு லாஸ் இருக்கிறதுனால எவ்வளவு தேவைப்படும், திரும்ப ஒரு நல்ல நாடா உக்ரைன் வந்து ஃபுல்லா செட்டப்போட வரதுக்கு வந்து 53 lakh crore வந்து தேவைப்படும். ஓகேவா? 53 lakh crore வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேவா? யார் வேர்ல்ட் பேங்க் சொல்லியிருக்கா 4 years of ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஹெவி லாஸ் ஆஃப் லைஃப்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து பில்டிங் போச்சு, அது போனுச்சுன்னா கட்டமைச்சுக்கலாம். ஒரு பீப்புளோட நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்வாதாரமே இழந்து அவங்க நிக்கக்கூடிய அந்த நிலை வந்துட்டு அதை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வந்து வார் போய்கிட்டே தான் இருக்கு. இந்த பாஸ்ட் 4 years வந்து போய்கிட்டே இருக்கு. ரஷ்யா ஹஸ் கேப்சர்ட் அரௌண்ட் 20% ஆஃப் தி யுக்ரைன்ஸ் டெரிட்டரியை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து அரௌண்ட் 40 lakh 4 million people displaced in Ukraine அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரி, வந்து 40 lakh people வந்து உக்ரைன்ல இருந்து வேற எதுக்கு எப்படியாச்சும் மைக்ரேட் ஆகி போயிடலாமா, அந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் டு ரீபில்ட் உக்ரைன் about 53 lakh crore required as estimated by the World Bank. திரும்ப வந்து உக்ரைன் அந்த மாதிரி பழைய மாதிரி கொண்டு வரணும்னா இவ்வளவு வந்து 53 lakhs வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகேவா? சோ அரௌண்ட் வந்து 4 million people displaced in Ukraine அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் 7th question. Mukul Roy served as the railway minister in India in which year அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து இவர் 2012ல வந்து ரயில்வே மினிஸ்டர் சர்வ் ஆயிருக்காரு from the திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி. சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, அப்புறம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி, திரிணாமுல் காங்கிரஸ், திரும்ப இந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருக்காரு. சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூஸா இப்ப பாக்குறோம். சோ இவர் வந்துட்டு இப்போ பாஸ்ட் டே. சரியா? இருந்தாலும் அவரை பத்தி பார்க்கணும். முகுல் ராய் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நேம். இவர் வந்து ரயில்வே மினிஸ்டரா வந்து 2012ல இருந்திருக்காரு. சோ 2012ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து மார்ச் 19 வரைக்கும்
திரிவேதி இருந்தாரு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மார்ச் 20ல இருந்து செப்டம்பர் 22 வரைக்கும் வந்துட்டு இவர் இருந்திருக்காரு. ஓகேவா? அந்த டைம் தான் நம்ம வந்து 2012ஓட ரயில்வே மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோஷின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரயில்வே மினிஸ்டர் மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த டைம்ல. பட் வந்து மார்ச் 20ல இருந்து செப்டம்பர் 22 2012 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இவர் தான் வந்து ரயில்வே மினிஸ்டர் இருந்திருக்காரு. முகுல் ராய் as ஆப்பர்ச்சுனிட்டி நியூஸா பாக்குறோம். இப்போ வந்து ஒரு பாஸ்ட் அவே அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்னன்னா முகுல் ராய் ஃபார்மர் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அண்ட் சீனியர் லீடர் ஆஃப் தி திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரி, இவர் born in 1954 நார்த் 24 பர்கானஸ் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்துட்டு இவர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? நார்த் 24 பர்கானஸ் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சோ அங்கதான் வந்துட்டு பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் சர்வ்ஸ் as வந்துட்டு ரயில்வே மினிஸ்டர் இன் 2012 அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். சரியா? சர்வ் as தி ரயில்வே மினிஸ்டர் 2012ல நான் அதை பத்தி சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாமா? இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து என்னன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டே, இன்டைரக்ட் டாக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் டே நமக்கு நல்லாவே தெரியும். சோ வந்துட்டு அது எப்பனா February 24 celebrated to commemorate the enactment of the central excise அது கொண்டு வந்ததுக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு சால்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1944ல கொண்டு வந்திருப்பாங்க February 26. அதான் கமெமரேட் நினைவு கூற வகையில நம்ம வந்து February 24 வந்து எக்ஸைஸ் டே, சென்ட்ரல் எக்ஸைஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். The act was enacted on 24 February 1944. சோ அத வந்து கமெமரேட் பண்ற வகையில தான் இது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே. ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வந்து February 24 நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய வந்து பர்த் ஆனிவர்சரி February 24 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேவா? சோ இப்போ வந்து 78th பர்த் ஆனிவர்சரி வந்து ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேவா? சோ அவங்களுடைய இந்த பர்த் ஆனிவர்சரி தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம், ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ வந்துட்டு பெண்களுக்காக நிறைய திட்டம் இப்ப 2011ல வந்து இது தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து குழந்தைகள் கேர்ள் சைல்டு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்ததா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி வந்து பெண்களுக்காக பிரத்யேகமா நிறைய திட்டங்கள், குழந்தைகளுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் சார்ந்த நிறைய அவங்களுக்கான டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் பாதுகாப்பு, சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணதுனால ஆஸ் எ உமன் லீடரா சூப்பரா சிங்கமா கர்ஜித்து இருந்தாங்க. சோ அதனால வந்துட்டு அவங்களுடைய இந்த February 24 வந்துட்டு பாத்தீங்கன்னா கேர்ள் சைல்ட் ஸ்டேட் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ அதை நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, சோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்யூ.